நம்ம என்ன பார்க்கணும்னா அரிசி கஞ்சி எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது தேவையான பொருட்கள் பச்சை அரிசி ஒரு உலக்கு, பாசிப்பருப்பு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டு நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு இதை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பார்த்தீங்களா, இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு ரொம்ப வேணாம், சும்மா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு உலக்கு அரிசினா உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. தண்ணி ஒரு 6 கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். ஜீரகம் போட்டு நல்லா விசில் விட்டுருங்க. பச்சை அரிசி எடுத்துருக்கேன், நல்லாயிருக்கும். இது மாதிரி வெந்துச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. தேங்காய் வேணும்னா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வயிற்று புண்ணெலாம் ஆற்றும். இந்த வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா நிறைய வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் தண்ணி நிறைய வாட்டர் ஆட் பண்ணி நிறைய கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு இது மாதிரி வந்துடும். சுவையான அரிசி கஞ்சி ரெடி. இது உடம்பு சரியாதவங்களுக்கு, பசி எடுக்கல, வயிறு புண்ணா இருக்குது, தொண்டை புண்ணா சாப்பிடாதவங்களுக்கு இதை கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா பசி எடுக்கும், நல்லா தூக்கம் நல்லா வரும், அவங்களுக்கு கொடுங்க. இது நல்லா சளி நல்லா போக்கும். இதுக்கு பருப்பு துவை ரொம்ப வேற லெவலில் இருக்கும், கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை பார்க்க தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு துவையல், துவரம் பருப்பு பருப்பு துவையல் எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வானலில் ஒரு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கை எடுத்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா இதை வெறும் வானலில் தான் அரைக்கணும், எண்ணெய் போட்டால் இருக்கேன்னா. அதில் பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா, துவரம்பருப்பு தான். இது மாதிரி துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, 3 வரமிளகா, உப்பு போட்டு அதையும் நல்லா ரோஸ்டர் பண்ணிக்கோங்க. எடுத்து இது மாதிரி பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இது செமையாக இருக்கும். ரச சாத்துக்கு, கஞ்சி சாத்துக்கு, தயிர் சாத்துக்கு வேறு லெவலுக்கு. உடம்பு சரியாதக்க இது நல்லா சாப்பிட்லாம். சளி நல்லா போக்கும், நல்லா பசி நல்லா எடுக்கும். வயிற்று பொண்ணு ஆக்குற அரிசி கஞ்சி ரெடி. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.